போட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 80 பேஸ் நம்ம தெர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கு 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் வந்து திட்டமிட போட்ட போது 6350 கோடியில் திட்டமிடப்பட்டு அதில் வந்து 2871 கோடி செலவுகள் செய்து கடந்த 2 வருஷமா அப்படியே கிடப்பில் போடப்பட்டு ஃபீசிபிலிட்டி இல்லை, என்ன ப்ராப்ளம் தெரியல, அப்படியே கிடப்பில் போடப்பட்டு இது வரைக்கும் அதில் செலவு செஞ்சது மட்டும் 2871 கோடி செலவு செய்து அப்படியே கிடப்பில் விட்டு விட்டார்கள். ஸோ அதை நம்ம எக்ஸ்பர்ட்டை வச்சு அசஸ் பண்ணி என்ன செய்யலாம் மாட்டோம். அதுக்கடுத்து இந்த உப்பூர் வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம். உப்பூரும் அதே மாதிரி தான் 2010 அந்த திமுக ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்டது. 12,778 கோடி செலவில் திட்டமிடப்பட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5,920 கோடி இது வரைக்கும் செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக 2021 அது ஸ்டாப் இல்லை, தப்பாக இருக்கு. அது 2021 அது வந்து கிடப்பு, அதுலேருந்து அப்படியே கிடப்பில் இருக்குது அந்த உப்பூர் பிளான். 5 ஆண்டுகளாக எந்த வேலையும் செய்யலை, 5 ஆண்டுகள் அப்படியே கிடப்பில் இருக்குது. ஸோ இதையும் முதல்வர் அசஸ் பண்ணி அன்றைக்கி ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு உடனடியாக இதையும் முடிக்க சொல்லியிருக்கிறார். ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணியாச்சு, மக்களோட வரி பணம் இருக்குது. அந்த உப்பூருக்குலாம் வந்து கேட்ட வரைக்கும் அதுக்கு வாங்கின கடனும் செலுத்தப்பட்டு விட்டுச்சாங்க. வாங்கின கடனே செலுத்தியாச்சு, ஆனால் அது அனைத்தும் அப்படியே கிடப்பில் போட்டு ஒரு ஓரமாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ வாங்கின கடந்த 5 ஆண்டுகள் இவங்க வாங்கின கடன், இவங்க இன்க்ரீஸ் பண்ண ரெவன்யூ, இது எதுலேயும் இந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை.